27/10/2025 ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பது எப்படி? காலையிலேயே எழுந்து குளிச்சு வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டு வாசல்ல 2 விளக்கு பத்த வையுங்க. வீடு முழுவதும் சாம்பிராணி காமிச்சு முருகனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் சமையுங்க. பூஜை அறையில ஒரு கோலம் வரைஞ்சி அதுல ஓம் சரவண பவன் எழுதி 6 விளக்கு ஏற்றுங்க. வேல் மற்றும் முருகனுடைய சிலை வச்சு வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்க. முருகனுடைய படத்தை சுத்தம் செய்து உங்க கைனாலேயே பொட்டு பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. நீங்க செஞ்ச நெய்வேத்தியத்தை படைச்சி முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காமிச்சு அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்க. இன்னைக்கு காலை மதியம் இந்த 2 நேரமும் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா கண்டிப்பா தண்ணி குடிக்கணும். பகல் நேரங்கள்ல உங்களால எத்தனை முறை கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அத்தனை முறை படிங்க. சண்முக கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்த புராணம், கந்தகுரு கவசம், முருகனின் 108 போற்றி இப்படி எல்லாவற்றையும் பாராயணம் பண்ணுங்க. இதுக்கு இடையில நீங்க உங்க வேலையை பார்க்கும் பொழுதும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருக்க